ஒரு மனிதனுக்கு தாழ்வு மனப்பான்மை வருது அப்படின்னா அதிலிருந்து அந்த மனிதன் எப்படி மீண்டு வெளியே? இன்னைக்கு யார் யார் மனசில் தாழ்வு மனப்பான்மை இருக்குது எப்படி போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறாமல் ரொம்ப எதுவுமே இல்லாமல் ஜீரோவில் இருக்காங்களோ அவங்க எல்லாமே தாழ்வு மனப்பான்மைப்பட்டவங்கன்னு அர்த்தம். எப்படி அதை வச்சு தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ தெரியலாலும் விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளால் முடியும், நம்மளால் பண்ண முடியும், ஏற முடியும், வண்டி ஓட்ட முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும், சாதிக்க முடியும், அச்சீவ் பண்ண முடியும், லைஃப்பில் ஒரு லெவலுக்கு வர முடியுன்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே. நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே கூட தாழ்வு மனப்பான்மை இருக்குது, அப்பா அம்மாவுக்குள்ளே கூட தாழ்வு மனப்பான்மை இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தன் பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்துருவான், ஒருத்தர் மீடியமாக வளர்ந்துருப்பான், ஒருத்தர் மிடில் இருப்பான், ஒருத்தர் ரொம்ப லோவாக இருப்பான். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. நீங்கள் இறைவன் பாதையில் செல்வோம் அப்படின்னு நிறைய நல்ல தகவல்கள் மக்களுக்காக சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் ஒரு மனிதனுக்கு தாழ்வு மனப்பான்மை வருது அப்படின்னா அதிலிருந்து அந்த மனிதன் எப்படி மீண்டு வெளிவருவது? ரொம்ப பெரிய விஷயத்தை கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் மனசில் தாழ்வு மனப்பான்மைன்ற வார்த்தை நிறைய பேருக்கு இருக்குது. சில பேர் வெளியில் சொல்லிடுறாங்க, சில பேர் வெளியில் வந்து சொல்ல மாட்டாங்க, காமிச்சிக்க மாட்டுறாங்க. இன்றைக்கி யார் யார் மனசில் தாழ்வு மனப்பான்மை இருக்குது எப்படி போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, யாரெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறாமல் ரொம்ப எதுவுமே இல்லாமல் ஜீரோவில் இருக்காங்களோ அவங்க எல்லாமே தாழ்வு மனப்பான்மைப்பட்டவங்கன்னு அர்த்தம். எப்படி அதை வச்சு தெரிஞ்சுக்கிறதுனா, எக்ஸாம்பிள் ஒரு மலை ஏறும்போது, மலை கூட வேணாங்க, ஒரு படியே ஒரு 100 படி இருக்குது, ஒரு 500 படி இருக்குன்னு வச்சுங்களேன், அதை ஏறணும் முடியும்னு நினச்சா மட்டும்தான் அதை ஏற முடியும். ஐயோ நம்மளால் முடியாதுன்னு நினச்சோன்னா 4 படி கூட நம்ம எடுத்து வைக்க முடியாது. இதே வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் முடியும், ஏறிடுவோம், இறைவன் இருக்கிறான் நம்ம கூட அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடு ஏறினீங்கன்னா 500 படி இல்லை 1200 படி கூட நம்ம ஏறலாம், முடியும்னு நினச்சா. இதே முடியாது நினச்சோன்னா 4 படி எடுத்து வைக்கிற போது நம்மளுக்கு கால் வலி வந்துடும், மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன, யார் தோல்வி எப்படி வருது? யாரால் போகுது? நம்மளால் தான், நம்மளோட தாழ்வு மனப்பான்மை. ஸோ அதே மாதிரி தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்ட தெரியாது, கார் ஓட்ட தெரியாதுன்னுவாங்க. சில பேர் எனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியல, எனக்கு பேச தெரியல, எனக்கு கிளைண்ட்டுங்களை இழுக்க தெரியல, கிளைண்ட் அப்சர்வ் பண்ண தெரியல, கிளைண்ட்டுக்கு மனசை புரிஞ்சிக்க தெரியல, எது கேட்டாலும் தெரியல. ஸோ தெரியலாலும் விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளால் முடியும், நம்மளால் பண்ண முடியும், ஏற முடியும், வண்டி ஓட்ட முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியும், சாதிக்க முடியும், அச்சீவ் பண்ண முடியும், லைஃப்பில் ஒரு லெவலுக்கு வர முடியுன்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே நீங்கள் வர வைக்கணும். அதை வர வச்சிட்டாலே தாழ்வு மனப்பான்ற வார்த்தை அந்த அதோட மீனிங் என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் நிறைய பேர் மனசில் பாருங்களேன், வண்டி ஓட்டுவீங்களா, எனக்கு கார்லாம் ஓட்ட தெரியாதுங்க அசால்ட்டாக சொல்லுவாங்க. ஏன் ஓட்ட தெரியாதுங்கன்னு சொல்கிறீங்க? ஓட்ட கற்றுக்கணும், இல்லை நான் கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மோட்டிவாக யோசிக்கணும். ஸோ அதுதான் அந்த மோட்டிவேஷன்ன்றது. அதே மாதிரி தான் எனக்கு பிஸ்னஸ்லாம் பண்ண தெரியாதுங்க, வேலைக்கு போகணுன்னா சம்பளம் வாங்கணுன்னா வந்தோமா அவ்வளோதாங்க, நிம்மதியான சாப்பாடு, நிம்மதி தூக்கம், மாதமான சம்பளம் வாங்க ஆரம்பிச்சா நீ சாவரவே சம்பளம் வாங்கின்னு தான் இருக்கணும். அப்படி வாழ்க்கையில் முன்னேறுவேன். உனக்குன்னு ஒரு சொந்த வீடு, ஃப்ளாட்டு, ஒரு லெவலில் எப்படி அச்சீவ் பண்ணுவேன், நீ எப்படி வளருவேன்? ஸோ பிஸ்னஸ் பண்ணணும், வேலையும் பண்ணணும், நைட்டில் பிஸ்னஸ் பண்ணணும், ஈவினிங்கில் பிஸ்னஸ் பண்ணலாம், எதனா ஒன்று பண்ணணுன்ற மோட்டிவேஷன் உனக்குள்ளே இருக்கணும். அந்த தாழ்வு மனப்பான்மை தூக்கி போட்டுடணும். நம்ம பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்மளால் பண்ண முடியுமா, நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ, நம்ம ஏமாந்துருவோமோ, ஸோ எல்லாமே நம்ம நடந்துருவோமோ, செஞ்சிருவோமோ, பண்ணிவிடுவோம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் தான் தாழ்வு மனப்பான்மைன்றது. எல்லா மனசில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நடக்குது, நம்ம நடக்கிறது இல்லை, அவருக்கு மட்டும் நடக்குது, நம்மளுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை, அவன் வண்டி ஓட்ட முடியல, நீ ஏன் தாழ்வு மனப்பான்மை நினைக்கிற? எல்லாமே உன்னாலே முடியும் அப்படின்னு மட்டும் நீ யோசி. ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணுறான், அவன் பிஸ்னஸை கெடுக்க நீ யோசிக்காத, நீ எப்படி வாழ்க்கையில் முன்னேறன்ற மட்டும் யோசி. தாழ்வு மனப்பான்மை வருவார், ஸோ ஜெயிச்சிடலாம். ஒருத்தன் வண்டி ஓட்டுறானா, நீ எப்படி வண்டி ஓட்டணும் கற்றுக்கோ, அவன் எப்படி ஓட்டணும்னு யோசிச்சுட்டு இருக்காது, நீ எப்படி ஓட்டணுன்றது மட்டும் யோசி. அது தாழ்வு மனப்பான்மையை எடுத்துரும். ஸோ இது ஒன்றா வார்த்தையில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் அதை மாற்றணும். ஸோ எக்ஸாம்பிள் கணவன் மனைவிக்குள்ளே கூட தாழ்வு மனப்பான்மை இருக்குது, அப்பா அம்மாவுக்குள்ளே கூட தாழ்வு மனப்பான்மை இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தன் பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்துருவான், ஒருத்தர் மீடியமாக வளர்ந்துருப்பான், ஒருத்தர் மிடில் இருப்பான், ஒருத்தர் ரொம்ப லோவாக இருப்பான். அந்த லோவாக என்ன பண்ணுறதுனா அந்த மிடில் இருக்கலாம் விட்டுருவான், டாப்பில் இருக்கணும் யோசிப்பான், நம்மளால் எப்படி பண்ண முடியும்? அவங்க அப்பா இருந்தார், அவங்க அப்பா கொடுத்து வச்சுட்டு போனார், ஜம்முன்னு காரில் சுற்றுறான், நம்ம அப்பா கொடுத்து வைக்கல அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஏன்?
அப்பா கொடுத்தா சொத்தா, உனக்கு கை கால் இறைவன் கொடுத்துருக்கான்ல, கஷ்டப்படு, வாழ்க்கை எப்படி முன்னேறது, எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி சம்பாதிக்கிறது, வாழ்க்கை எப்படி அச்சீவ் பண்ணுறது, அப்படி யோசிச்சு பாரு. அதே கார் நீங்கள் வாங்கலாம். யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான். நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ தாழ்வு மண்பான்மைன்ற வார்த்தையை தயவு செஞ்சு மறந்துருங்க மக்களே. சொல்ல வர கருத்து இதுதான். இந்த மாலிக் குருஜி சொன்னால் கரெக்டாக இருக்கும். தாழ்வு மனப்பான்மை வாரையும் விட்டுடுங்க. அந்த வார்த்தையும் உங்களுக்கு தேவையில்லை. சாதிக்கணும், ஜெயிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், முன்னேற்றம் வரணும், நம்மளால் முடியும்னு நினச்சவங்க தான் இன்றைக்கி பெண்களே ஃப்ளைட் ஓட்டுறாங்க. முடியும்னு வச்சு தான் பைலட்டாக இருக்காங்க. முடியும்னு வச்சு தான் நீங்கள் இன்ஜினியரிங் ட்ரெயின் ஓட்டுறாங்க. ஸோ எல்லாமே பெண்கள் இப்போ முன்னேறி வராங்க. பெண்களே நினைக்கும் போது பெண்களும் நினச்சி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு மாற்றங்கள் மாறிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் பெண்கள் வந்து கிச்சனுக்குள்ளே தான் இருக்கணும், ஆம்பளை வந்தால் வீட்டுள்ள பொம்பளை வந்து மறைஞ்சி வைக்கணும், முக்காடு போட்டுக்கணும், பெட்ரூம்குள்ளே இருக்கணும், ஹால் ஜென்ஸு வெளியில் போனால் தான் போகணுன்னுலாம் கிடையாது. அப்படி இருந்தவங்களாம் வந்து அப்படியே முடிஞ்சிச்சு வாழ்க்கை. இப்போல்லாம் முன்னேறி வந்துட்டாங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இருக்குது. நம்ம ப்ளஸ்ஸை மட்டும் யோசிப்போம், மைனஸை யோசிக்க வேணாம். ஸோ நம்மளால் முடியும், பெண்ணாலே முடியும், ஆனாலும் முடியும். எந்த ஒரு விஷயமும் சரி முடியும்னு பாசிட்டிவாக நினச்சிங்கன்னா அது மலை எவரெஸ்ட் மலையாக இருந்தாலும் சரி ஏறிடலாம். முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நம்மளால் ஒரு சாதாரண ஒரு வண்டி கூட தள்ள முடியாது. நம்ம வீட்டில் இருக்கிற படி கூட நம்ம 3வது மாடி ஏற முடியாது. ஸோ முடியுன்ற வார்த்தையை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் மந்திர விஷயமாக உங்களோட கொள்கையாக வச்சுக்கணும். எதுவுமே முடியும்பா, என்னால் செய்ய முடியும், வாங்க முடியும், விற்க முடியும், பிஸ்னஸ் பண்ண முடியுன்ற மோட்டிவேஷனாக நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த தாழ்வு மனப்பான்ற வார்த்தையை விட்டுடுங்க. அவன் அப்படி செஞ்சால் என்னால் முடியாது, அவன் பண்ண என்னால் முடியாது, இவன் செஞ்சால் அது முடியாதுன்ற வார்த்தையில் பண்ணால் வாழ்க்கை ஃபுல்லாகவே முடியாமல் போயிடும். தயவு செஞ்சு சொல்கிற மக்கள் தாழ்வு மனப்பான்மைன்ற வார்த்தையை விட்டுடுங்க. முடியும், சாதிப்பேன், ஜெயிப்பேன்ற வார்த்தையை மட்டும் உங்களை மந்திர வார்த்தையை நீங்கள் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி பாருங்கள். நீங்கள் எல்லோரையும் கடந்து ஒரு லெவலில் நீங்கள் பாட்டுக்கு போய்ட்டு இருப்பீங்க. உங்களை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க சில பேர். உங்களை ரோல் மாடலாக சில பேர் எடுத்துப்பாங்க. எங்கே இருந்தார்ப்பா, அவங்க அப்பா வேறு தொழில் பண்ணியிருந்தார், ஒரு பிஸ்னஸ் இருந்தார். இப்போ பையன் பார்த்தீங்கன்னா அப்பா கொத்தனாராக இருந்தார், ஆனால் பையன் பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்கான். ஏன்னா அவர் நினச்சதால, நீங்கள் நினச்சதால. இதே நீங்கள் நினைக்காம இருந்தீங்கன்னா நீங்களே கொத்தனார் மாதிரி தான் போயிருக்கணும். ஸோ அந்த மாற்றத்துக்கு காரணம்னா உங்களோட திறமை, உங்களோட நம்பிக்கை, இறைவன் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, இறைவன் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை. ஸோ இந்த தாழ்வு மனப்பான்ற வார்த்தை விட்டுடுங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். எல்லாரும் அனைவரும் இறைவன் பாதையில் செல்வோம். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க குருஜி. தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது நம்ம லைஃப்பில் இருக்கவே கூடாது. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், உந்துதலாக எப்படி நம்ம முன்னேறி செல்றது அப்படிங்கிறத தான் பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. அனைவருமே இறைவன் பாதையில் செல்வோம். நன்றி குருஜி. நன்றிம்மா.